ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்பேன்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னதுல இருந்து திமுக ஆட்சியில என்னென்ன ஊழல் பண்ணிருக்காங்கன்னு தோண்டி எடுத்துட்டு இருக்கு தாவேக அரசு. இந்த லிஸ்ட்ல முன்னாள் அமைச்சர்கள் பேரு ஏற்கனவே சேர்க்கப்பட்டிருக்கு. யார் யாருன்னா ஏவா வேலு, சிவசங்கர் உள்ளிட்டவங்க பேர் வந்திருக்கு. அடுத்ததா அன்பில் மகேஷ் அவர்களுடைய பேரும் சேர்க்கறதுக்கான வேலைகளை தாவேக அரசு முன்னெடுத்துட்டு வருதுன்னு பல செய்திகள் கசிஞ்சிருக்கு. அதுக்கான காரணம் என்ன, அவர் மேல என்ன வழக்கு வரப்போகுது, கல்வித்துறையில அவர் பண்ண மோசடி என்ன அப்படின்றத இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம். சமீபத்துல தனியார் பள்ளிகள் சங்கத்தின் தலைவரா இருந்த PT அரசகுமார் கைது செய்யப்பட்டிருக்காரு. அவர் திமுகவுடைய பிரமுகர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். எதனால அவர் கைது செய்யப்படுறாரு அப்படின்னா, இந்த தனியார் பள்ளிகள் சங்கத்தின் செயலாளரா இருந்த இளங்கோவன் அப்படின்றவர் தான் இவர் மேல புகார் கொடுத்திருக்காரு. அது என்ன புகார் அப்படின்னா, தனியார் பள்ளிகளுக்கு நிரந்தர அனுமதி வாங்கி தரேன்னு சொல்லி 100 கோடிக்கும் மேல இவர் பணம் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதனால 1000 பள்ளிகள் மேல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இவர் மேல வைக்கிறாரு. இந்த குற்றச்சாட்டுன்றது இப்ப வந்தது கிடையாது, திமுக ஆட்சியிலேயே அவர் மேல வைக்கப்பட்டது. தனியார் பள்ளிகளுக்கான நகர மற்றும் ஊரமைப்பு இயக்கத்தின் TTCP அப்படின்ற இயக்கத்துல தான் அவங்க அனுமதி வாங்க வேண்டியது இருக்கும். இந்த அனுமதி வாங்குறதுல தான் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இந்த சிக்கலை நான் போக்கி உங்களுக்கு அனுமதி வாங்கி தரேன்னு சொல்லிதான் இவரு பல கோடி பணம் வாங்கி ஏமாத்திருக்காரு அப்படின்ற ஒரு புகாரை அவர் மேல சொல்லியிருக்காங்க. 2011க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சதுர அடி 7 ரூபாய் அப்படின்ற ஒரு கணக்குல வசூலிக்கப்பட்டிருந்துதான். ஆனா 2011க்கு அப்புறமா இது மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தி அனுமதி தரதுல ஒரு நிறைய மோசடி நடந்திருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தான் அவர் மேல முன்வைக்கிறாங்க. இந்த குற்றத்துக்காக தான் PT அரசகுமார சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி TTCP அனுமதிக்கப்பட்ட அந்த இடத்துல கட்டுற இடங்களை கமர்ஷியல் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துறாங்க. இதனாலுமே தனியார் பள்ளிகள் ஒரு அனுமதி வாங்குறதுல சிக்கல் ஏற்படுது. இதுல தான் நடுவுல இடைத்தரகரா இவர் வேலை பார்த்திருக்காரு. இந்த பிரச்சனையால பள்ளிகளுக்கான ஒரு அங்கீகாரத்தை பெற முடியல. அதே மாதிரி வாகனத்தை புதுப்பிக்கிறது, வங்கி கடன் பெறுவது, இது எல்லாமே தனியார் பள்ளிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலா மாறுது. இதை எல்லாத்தையுமே சரி செஞ்சு தரேன்னு சொல்லிதான் பணம் வாங்கியிருக்காரு PT அரசகுமார். சரி, எல்லா பள்ளிகளும் எந்த நம்பிக்கையில அவங்க கிட்ட பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா, முக்கிய காரணமா என்ன சொல்றதுன்னா, திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு. திமுகல ஒரு முக்கிய நபர், அதாவது முக்கிய பிரமுகரா இவர் பார்க்கப்படுறாரு. இன்னொரு பக்கம் அன்பில் மகேஷுக்கு ஒரு நெருங்கிய நட்பு இருக்கு அப்படின்ற காரணத்தினாலேயே இவரால கண்டிப்பா அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட முடியும். அந்த நம்பிக்கையில தான் தனியார் பள்ளிகளை சேர்ந்தவங்க இவங்க கிட்ட பணம் கொடுத்திருக்காங்க. இத சரியா பயன்படுத்தி மோசடி வேலைகளை பண்ணிட்டு இருந்திருக்காரு PT அரசகுமார். இந்த ஒரு விவகாரம் திமுக ஆட்சி காலத்திலேயே ஒரு மிகப்பெரிய பூகம்பமா வெடிக்குது. ஆனா இவரு அன்பில் மகேஷுக்கு தெரிஞ்சவர், அது மட்டும் இல்லாம திமுக பிரமுகர் அப்படின்றதுனாலயே இதை அப்படியே ஆஃப் பண்றாங்க. இவர் பணத்தையும் வாங்கிக்கிட்டு அங்கீகாரத்தை, அதாவது பள்ளிகளுக்கு தேவையான அந்த அங்கீகாரத்தையும் வாங்கி தராம நல்லாவே ஏமாத்திருக்காரு அப்படின்றது அப்பவே ஒரு மிகப்பெரிய பூதாகரமா வெடிக்க இருந்தது. அதை திமுக அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இப்ப தாவேக அரசு முன்வைக்கிறாங்க. அரசகுமாருடைய இந்த மோசடி வேலைகள் இப்ப தொடர்ந்தது கிடையாது. 2013லயே இந்த மாதிரியான வேலைகள்ல அவர் ஈடுபட்டுட்டு வந்திருக்காரு. இத பத்தி அரசியல் வட்டாரங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, புதுக்கோட்டையில ஆசிரியர் பயிற்சி கட்டடம் கட்டித்தரதா சொல்லி பணம் வாங்கியிருக்காரு. அதாவது எவ்வளவுனா 14 லட்சம் பணம் வாங்கியிருக்காரு. ஆனா அதை கட்டி முடிக்காமலேயே ஏமாத்திருக்காரு. இது தொடர்பா 2013லயே அவர் மேல வழக்கு பதியப்பட்டு திருச்சி சிறையில அடைக்கப்படுறாரு. அதே மாதிரி மணப்பாறை, அறந்தாங்கி உள்ளிட்ட பல இடங்கள்ல செக் மோசடி வழக்குகள் இவர் மேல பதியப்பட்டிருக்கு. சிறையிலிருந்து இவர் வெளியே வந்த உடனேயே பாஜகல போய் இணைறாரு. பாஜகவில இருந்து தான் திமுகல சேர்றாரு. திமுகல சேர்ந்த உடனே அன்பில் மகேஷுக்கு இடையில ஒரு நல்ல நட்பு உருவாகுது. இதனாலேயே அவருக்கு எந்த ஒரு பயமே இல்லாம மோசடி வேலைகள்ல ஈடுபட்டுட்டு வந்திருக்காரு. இன்னொரு பக்கம் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் துணை தலைவரா இருக்கக்கூடிய முத்துக்குமார், இவர் கூட சேர்ந்துதான் அரசகுமாரும் நிறைய மோசடியில செஞ்சிருக்காரு அப்படின்றத இப்ப தாவேக அரசு வெளிக்கொண்டுட்டு வந்திருக்காங்க. இப்ப அரசகுமார் கைது செய்யப்பட்டிருக்காரு. அவரை தொடர்ந்து முத்துக்குமாரும் கைது செய்யறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த முத்துக்குமாருடைய வேலை என்னன்னா, தனியார் பள்ளிகளுடைய வகுப்புகளை அதிகரிக்கிறது, இன்னொரு பக்கம் அங்கீகாரத்தை புதுப்பித்து தரது. இது எல்லாமே முத்துக்குமாருடைய வேலை. இந்த விஷயங்களை பண்றதுக்கு அவர் பணம் வாங்கியிருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தாவேக அரசு முன்னெடுத்துட்டு வராங்க.
இப்ப அரசகுமார் கைது செய்யப்பட்டாரு. இவர் வாய் திறந்தாரு அப்படின்னா கண்டிப்பா முத்துக்குமாரும் கைது செய்யப்படுவாரு. முத்துக்குமார் மட்டும் கைது செய்யப்பட மாட்டாரு. இந்த கல்வித்துறை யாரோட கையில இருந்தது? திமுக ஆட்சியில அன்பில் மகேஷ் அவர்களுடைய கையில தான் இருந்தது. இது எல்லாமே இவருக்கு தெரியாம தான் நடந்ததா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. திமுக பிரமுகர் மட்டும் இல்லாம அன்பில் மகேஷ் அவர்களுடைய நெருங்கிய உறவினருக்கும் இவருக்கும் ஒரு தொடர்பு இருந்திருக்கு. அதனால கண்டிப்பா அரசகுமார் வாயை திறந்தாரு அப்படின்னா அன்பில் மகேஷ் உட்பட அவருடைய நெருங்கிய உறவினர்களும் இதுல கைது செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது. ஏற்கனவே முதலமைச்சர் விஜய் சட்டமன்றத்துல பேசினப்ப பார்ட்டி ஃபண்ட் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. இந்த பார்ட்டி ஃபண்ட் விவகாரம் சமீப காலமா ரொம்ப அதிகமா பேசப்பட்டுட்டு வந்தது. இப்ப தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டுட்டு வராங்க. இப்ப கல்வித்துறையிலையும் இவ்வளவு பெரிய மோசடி நடந்திருக்கா அப்படின்ற ஒரு பேரதிர்ச்சிய தாவேகா அரசு உறுதிப்படுத்திட்டு வராங்க. இதனால கண்டிப்பா இன்னும் பல மோசடிகள் வெளியே வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. போலீஸோடைய வலையில இருக்கக்கூடிய அரசகுமார் வாயை திறந்தாரு அப்படின்னா அன்பில் மகேஷ் உட்பட நிறைய பேர் மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் திமுக ஆட்சியில இன்னும் எத்தனை ஊழல்கள் நடந்திருக்கு, இதை தாவேகா அரசு எந்த அளவுக்கு தோண்டி எடுக்க போகுது, இன்னும் எத்தனை முன்னாள் அமைச்சர்கள் மாட்ட இருக்காங்க, அப்படி மாட்டினாங்க அப்படின்னா இது அடுத்த கட்ட விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.